பட்டதாரி இல்லத்தரசிகளுக்கு ஒரு பொன்னான தொழில் வாய்ப்பு. வீட்டில் இருந்தபடியே வார இறுதி நாட்களில் கல்வி சார்ந்த தொழில் செய்யும் வாய்ப்பு. மேலும் இந்த வாய்ப்பை பற்றி அறிய கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். பண்டிகைகளின் துவக்கம் நமது பாரம்பரிய கங்கா ஸ்வீட்டுடன் தொடங்கட்டும். நாவில் நடனமாடும் சுவைக்கு கங்கா ஸ்வீட்ஸ். சிம்மராசிக்காரர்களுக்கு மகோன்னதமான ஆண்டாக, உயரத்தை தொடுகின்ற நல்ல ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும். வருடத்தின் ஆரம்பத்திலேயே முதல் 4 மாதங்கள் 9ஆம் இடத்திலிருந்து உங்களுடைய ராசியை குறிபார்த்து கொண்டிருக்கிறதும், அதற்கடுத்து 10ஆம் இடத்திற்கு வர்றது மிகப்பெரிய யோக அமைப்பு. ஐயா 7ஆம் இடத்திலிருந்து சனியும் பார்க்கிறாரு. என்ன கொஞ்சம் பிடிவாத குணம் அதிகரிக்கும். உங்களை பற்றிய தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கக்கூடியவர்கள் தானே சிம்மராசிக்காரர்கள். ஆளுமை திறன் கொண்டவர்கள். நம்பியவர்களை எந்த சூழ்நிலையிலையும் கைவிட மாட்டேன். கிணத்துக்குள்ளே விழுந்தவன் ஒருத்தன் என்னை நம்பிட்டான்னா, நான் கிணத்துக்குள்ளே விழுந்தாலும் நானே இருந்தாலும் அவனை தூக்கி விட்டுருவேன் நினைக்கக்கூடியவங்க தானே சிம்மராசிக்காரர்கள். அப்படிப்பட்ட சிம்மராசிக்காரர்கள் அனைவருக்குமே ஒரு மிகப்பெரிய நல்ல அமைப்பு உருவாகக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக தான் சிம்மராசிக்காரங்களுக்கு சொல்லுவேன். ஆகவே சிம்மராசிக்காரர்களுக்கு கவலைப்படுவதற்கு எதுவும் இல்லை. முதல் 4 மாதங்கள் நல்ல வருமானம் இருக்கும், ஆனாலும் செலவுகள் இருக்கும். அதனை அடுத்து பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்திற்கு வரப்போகிறார். 10ஆம் இடத்திற்கு வரக்கூடிய அந்த குரு மிகப்பெரிய நல்ல பலன்களை 4ஆம் இடம்லாம் பார்த்து 4, 6ஆம் இடங்கள்லாம் பார்க்க போகிறார். என்ன நடக்கும்? கடன் போன்ற அமைப்புகள், வீட்டு கடன் போன்ற அமைப்புகள், வாகன கடன் அமைப்புகள் போன்றவைகள் ஏற்பட்டு வீடு வாங்குவது, கடனை வாகனம் வாங்குவது, கடனுக்காக வாங்குவது, இஎம்ஐ போன்ற அமைப்புகளில் மாட்டிக்கொள்வது போன்ற அமைப்புகள் இப்போது இருக்கும். ஆனால் அது வளர்ச்சிக்கான கடனாகவே இருக்கும். 10ஆம் இடத்துல குரு வர்றது தொழில் முன்னேற்றங்கள் போன்ற அமைப்புகளை கொடுக்கும். 10ஆம் இடத்தில் 10இல் குரு வந்தால் பதவியை பறிப்பான் அப்படிங்கிற அந்த பழமொழிகள் எல்லாம் வேண்டவே வேண்டாம். இப்போது அவர் 10ஆம் இடத்தமாகிய சுபருடைய வீட்டில் வரப்போகிறார். ஆகவே உங்களுக்கு ஒரு நல்ல வேலை, ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய தன்மை, அது மாதிரியான அமைப்புகள் தான். எல்லா ராசிக்கும் எல்லா பழமொழிகளும் பொருந்தி விடாது. உண்மையில் சுபரின் வீட்டில் வரக்கூடிய அந்த குரு உங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு, நல்ல வேலை போன்றவைகளை கொடுப்பார். அப்படிலாம் வேலை போச்சுன்னா, அப்படிலாம் வேலையிலேயே இல்லாமல் இருக்கலாம் வைக்க மாட்டார். ஆகவே சில மாற்றங்கள் மார்ச் மாதத்திற்கு பிறகு வரும். ஆனால் அந்த மாற்றங்கள் முதலில் கசப்பானதாக தெரிந்தாலும் அதற்கு பிறகு பரவாயில்லை, நல்லாவே இருக்கிறேன், போன வேலையை விட இந்த வேலை நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் தாங்க இருக்கும். 40 வயது கடந்தவர்களுக்கு கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 8ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். அதை போலவே ஒரு முக்கியமான செய்தி, 8இல் இருக்கக்கூடிய ராகு கேதுகள் பங்குச்சந்தை போன்ற அமைப்புகளில் பேராசை பெருநஷ்டம் போன்ற அமைப்புகளை செய்வாங்க. அதனால் எதையும் நம்பாமல் விட்டதை பிடிக்கிறேன் என்பது போன்ற இந்த பிட்காயின் அப்படி இப்படின்ற அமைப்பு இருக்குல்ல, இணையத்திலலாம் யாரையும் நம்பாதீங்க. ஃபேஸ்புக்கில் இருக்கிறவங்க பாதி பேர் பெண்கள் பேரில் இருக்கக்கூடியவர்கள், பாதி பேர் ஆண்கள் தான் என்பதை உங்களுக்கே தெரியும். ஹாய் அப்படின்னு ஒரு மெசேஜ் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு பெண் பேரில், அதுவும் அழகான புகைப்படம் வைத்து ஒரு பெண் பேரில் வந்துருச்சுன்னு சொன்னால் உடனே ஹாய் அப்படின்னு அடிச்சிடாதீங்க. அதுக்கு பின்னாடி கூகுள் பே நம்பர் 1000 ரூபா போடுன்னு வந்துடும். அது மாதிரியான இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் சிம்மராசிக்காரர்களுக்கு 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய 8இல் இருக்கக்கூடிய அந்த ராகுவின் அமைப்பினால் பிறரிடம் ஏமாறக்கூடிய சில தன்மைகள் வரும்ன்றதுனால இதில் மட்டும் சிம்மராசிக்காரங்க கவனமாக இருக்கணும். ஷேர் மார்க்கெட்டில் அந்த ஒரு வருஷம் போக வேண்டாம். முதல்ல 5000 லாபம் வர்ற மாதிரி இருக்கும், கடைசியில் பார்த்தா 5 லட்சம் போயிடுற மாதிரி இருக்கும். ஏன்னா அதெல்லாம் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவின் அமைப்புகள். ஆகவே இந்த வருடம் முழுக்க 7, 8, 9ஆம் இடங்களில் ராகு, சனி, குரு போன்ற அமைப்புகள் இருந்தாலும் கூட 10ஆம் இடத்து குரு உங்களுக்கு பலமான ஒரு நல்ல வேலை தொழில் அமைப்புகளை கொடுப்பார்ன்றதுனால வருமானத்தின் மூலமாக எதையும் சமாளித்துக் கொள்ளக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு அப்படி ஒன்றும் பெரிய சோதனைகளை கொடுக்காத நல்ல ஆண்டாகவே அமைந்திருக்கிறது. அவரவருடைய வயது, தகுதி, இருப்பிடத்திற்கு ஏற்றாற் போல 2024ஆம் ஆண்டு சோதனைகளை தராமல் நீங்கள் சாதிக்கின்ற உன்னதமான ஆண்டாகவே அமைந்திருக்கிறது 2024 புத்தாண்டு. பட்டதாரி இல்லத்தரசிகளுக்கு ஒரு பொன்னான தொழில் வாய்ப்பு. வீட்டில் இருந்தபடியே வார இறுதி நாட்களில் கல்வி சார்ந்த தொழில் செய்யும் வாய்ப்பு. மேலும் இந்த வாய்ப்பை பற்றி அறிய கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். பண்டிகைகளின் துவக்கம் நமது பாரம்பரிய கங்கா ஸ்வீட்டுடன் தொடங்கட்டும். நாவில் நடனமாடும் சுவைக்கு கங்கா ஸ்வீட்ஸ்.